அது எதுக்குன்னாக்கா அவர் சொன்னாரு, நீ வந்து உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்னு தானே இட்டுன்னு வந்த, இப்போ அங்க இட்டுன்னு போனாக்கா உங்க அண்ணன் என்ன சண்டை போடுவாரு, நான் தான் இட்டுன்னு போனேன்னு சண்டை போடுவாரு. நீ மட்டும் அதனால நீ மட்டும் போ, உங்க ஃபேமிலி நீ மட்டும் போய்க்கோன்ட்டாரு. கரெக்டான விஷயம் தானே. நான் வரலன்னு அழுதேன், என் கூட வான்னு சொல்லிட்டு நான் அழுதேன். இதான் பிரச்சனை அங்க நடந்தது. இல்ல நீங்க அவரை கட்டாயப்படுத்துறது தப்புமா? பண்ணக்கூடாது. ஒருத்தனை அசிங்கம் பத்திட்டு நீ சந்தோஷமா நினைச்சுன்னா அது எங்கேயுமே வந்து நிலைக்க நல்லா புரிஞ்சுக்க போச்சு. எதுக்கு அவள்கிட்ட அவ்வளவு கோவம் உங்களுக்கு? அதுதான் வேற யாரும் நம்ம பண்ண மாட்டோம். நடந்ததே கிடையாது. இந்த 1.5 மாசமா தான் பண்றதுனால எவ்வளவு அசிங்கப்பட்டேன். இவ்வளவு பேசுறேன் நானு. வேற மாதிரி சொல்லி நீ சொல்றது புரியுது அவனுக்கு. அங்க நான் பேசுறதுல கூட அவன் நல்லா இருக்கணும் தான் பேசுறேன். பாருமா, நீ சொல்லறதோ நீ பண்ணறதோ எதுவுமே கரெக்டா போய் சேர்றது இல்ல. நீ கொஞ்சம் பேசாம இரு. முதல்ல நீ வேற இடம் பார்த்து அவன் பேச்சுக்கு அவன் போக கூடாது மேடம். சும்மா அவங்க போக கூடாது சொல்லுங்க. முதல்ல உங்க பொண்ணுட்ட அவ போக மாட்டான் மேடம், போவே மாட்டான். அவன் சொல்றதெல்லாம் பொய் மேடம். இவ வந்து சொல்றான் திட்டுறானது. அவன் நல்லதுதான்மா, நல்லதுதான். எல்லாம் அவனை எப்படி பாக்குறாங்க அப்படி. நான் சொல்றது எனக்கு புரியுதா?